எக்ஸாம்பிள் 6.17 என்ன கொடுத்துருக்காங்கன்னா p equal toன்னு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க அண்ட் q equal toன்னு கொடுத்துட்டு தென் ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லி ஒரு இதை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது எல்லா டேர்ம்லையும் p ஸ்கொயர் q ஸ்கொயர் இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து கொடுத்துருக்கிறத ஸ்கொயர் பண்ணுவோம். அதாவது p ஸ்கொயர் q ஸ்கொயர் போட்டிங்கன்னா இதுக்கு ஹோல் ஸ்கொயர் எடுக்கணும். அதாவது தனித்தனியாக ஸ்கொயர் நியூமரேட்டர் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி காஸ் ஸ்கொயர் இருக்கா, அது போக நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா காஸ் பவர் 4 பை சைன் ஸ்கொயர் டீட்டா. அதே மாதிரி q ஸ்கொயர் பண்ணிங்கன்னா சைன் பவர் 4 டீட்டா பை காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு இருக்கும். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. p ஸ்கொயர் இன்ட்டு q ஸ்கொயர் அப்படின்ட்டு இன்ட்டு p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் ப்ளஸ் 3. ஃபஸ்ட்டு p ஸ்கொயர் q ஸ்கொயரை ப்ராடக்ட் பண்ணி எழுதிட்டோம். இதுதான் வந்து p ஸ்கொயர், இது q ஸ்கொயர், இது p ஸ்கொயர், இது ப்ளஸ் q ஸ்கொயர் ப்ளஸ் 3. ஓகேவா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இங்கே வந்து இந்த இடத்துல ரெண்டு காஸ் இங்கே ரெண்டு இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது கேன்சல் ஆகிரும். ரிமைனிங் என்ன இருக்கும் காஸ் ஸ்கொயர் டீட்டா. அதே மாதிரி சைன் ஸ்கொயர் டீட்டா இங்கே ஒரு ரெண்டு சைன் வந்து கேன்சல் ஆகிருக்கும் சைன் டீட்டா. இப்போ ரிமைனிங் சைன் ஸ்கொயர் டீட்டான்னு இருக்கும். அதே மாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க எல்சிஎம் பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி இங்கே காஸ் பவர் 4 டீட்டா இன்டூ காஸ் ஸ்கொயர்னு இருந்திருக்கும். எப்படி இருக்கும் காஸ் பவர் 4 டீட்டா இன்டூ காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு இருக்கும். பவர் ஆட் பண்ணுவோம். ஸோ 6 டீட்டா. சிமிலர்லி இங்கேயும் அப்படி தான் சைன் பவர் 4 டீட்டான்னு இருக்குது. சைன் ஸ்கொயர் டீட்டாவில் மல்டிப்ளை பண்ணும் போது சைன் பவர் 6 டீட்டா பை இதை ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிடுங்க. சைன் ஸ்கொயர் டீட்டா இன்டூ காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 3. இப்போது இதுக்கு எல்சிஎம் பார்க்கணும். 3 மட்டும் தனியாக இருக்கா, இதை அப்படியே 3யோட மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஹோல் டிவைடட் பை சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. இந்த சைன் ஸ்கொயர் இந்த சைன் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், இந்த காஸ் ஸ்கொயர் இந்த காஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். பிகாஸ் இது வந்து ஹோலாக தான் இருக்குது. இது ஹோல் இதுக்கு இது இருக்கிறனால இது ப்ராடக்டில் இருக்கிற, ஸோ நம்ம கேன்சல் பண்ணிடலாம் ஈஸியாக. உள்ளே என்ன இருக்குது அப்படின்னா காஸ் பவர் 6 ப்ளஸ் சைன் பவர் 6 ப்ளஸ் 3 இன்டூ சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு நமக்கு இருக்குது. 6 இந்த இது காஸ் பவர் 6 டீட்டா எப்படி எழுதலாம்னா காஸ் ஸ்கொயர் த ஹோல் கியூப் சைன் ஸ்கொயர் த ஹோல் கியூப். ஏன்னா நமக்கு சைன் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயருக்கு ஈஸியாக ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ஸ்கொயராக மாற்றிடுறோம். இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா, a ப்ளஸ் பி த ஹோல் கியூப் ஈக்குவல் டு a கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் 3ab இன்ட்டு a ப்ளஸ் பின்னு இருக்கும். நமக்கு இங்கே a கியூப் பி கியூப்னு இருக்குது. ஸோ அந்த ரெண்டு டேர்மை வச்சுட்டு ஃபார்முலாவை ரீஅரேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா என்ன இருக்கும், a கியூப் plus b cube equal to a plus b the whole cube minus 3ab into a plus b. இங்க a க்கு பதிலா என்ன இருக்கு cos square theta, b க்கு பதிலா sin square theta. அப்போ அதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. a plus b the whole cube இதான் a b a plus b the whole cube minus 3 into ab into a plus b எழுதிருக்காங்களா. அது போக இந்த லாஸ்ட் டேர்ம் இங்கே எழுதிட்டாங்க. இந்த வேல்யூ என்ன நமக்கு ஆல்ரெடி தெரியும், cos ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயரோட வேல்யூ 1. அது மாதிரி இங்கேயும் 1. ஸோ 1 மைனஸ் 3 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு 1ன்னு இருந்திருக்கும். ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. ப்ளஸ் 3 சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா அப்படின்னு இருக்கும். இந்த டேர்ம் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆயிரும் ஈக்குவல் டு 1. நம்ம எல்ஹெச்எஸ் என்ன எடுத்திருந்தோம், இதை எடுத்திருந்தோம். ஆர்ஹெச்எஸ் 1ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம்.